வணக்கம். பொதுவா நாம எல்லாருமே காலை மற்றும் இரவு நேரங்கள்ல சாதம் சாப்பிடறத தவிர்க்கிறோம். அதுக்கு பதிலா இட்லி தோசை தான் சாப்பிடுறோம். அதுவும் பூ மாதிரி வெள்ளையான இட்லி கிடைச்சா 2 கூடுதலாவே சாப்பிடுவோம். உலகின் எந்த ஒரு மூலையிலும் இது போல அதீத நுட்பத்துடன் நொதித்த ஒரு உணவை தயாரிக்கும் முறை இல்லைன்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இட்லிய நாம சரியான முறையில சமைச்சு சாப்பிடுறோமா? இல்லவே இல்லை. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட இட்லி வெள்ளையா மல்லிப்பூ மாதிரி எல்லாம் இருக்காது. திணை அரிசியிலையும் பட்டத்தீட்டாத மாப்பிள்ளை சம்பா அரிசியிலையும் சமைச்ச இட்லி கண்டிப்பா சிவப்பு நிறம், பழுப்பு நிறம் அல்லது இளங்கருப்பு நிறத்துல தான் இருந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கருப்பு உளுந்து 2ஆ உடைச்சி அதுல உள்ள தோலை எடுக்காம தான் மாவு அரைச்சாங்க. அது போல பழுப்பு நிற உமி நீக்கப்படாத கைக்குத்தல் அரிசியில தான் இட்லி மாவு செய்து சாப்பிட்டாங்க. அது மல்லிப்பூ மாதிரி எல்லாம் இருக்காது, அழுக்கு நிறமா தான் இருக்கும். உண்மையிலேயே அந்த கரை தான் நல்லது. விட்டமின் பி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்ச பாலிப்பினால் உளுந்தினுடைய தோல்ல நிறைய இருக்கு. கைக்குத்தல் அரிசியில இரும்பு சத்து, நார் சத்து, விட்டமின் B1 அதிக அளவுல இருக்கு. ஆனா இட்லி வெள்ளையா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம எல்லா சத்துக்களையும் கீழே போடுறோம். பேருக்கு இட்லியை சாப்பிடுறதை விட பாலிப்பினால், பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் நிறைஞ்ச திணை இட்லி, கைக்குத்தல் அரிசி இட்லி, மாப்பிள்ளை சம்பா சிகப்பரிசி இட்லி, கருப்பு உளுந்து இட்லி இதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சரி, இதை எப்படி செய்யறதுன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் கருப்பு உளுந்து, 20 கிராம் வெந்தயம், தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. இதுதாங்க கலவை. திணை இட்லி செய்யணும்னா திணை அரிசி போட்டுக்கோங்க. கைக்கூத்தல் இட்லினா கைக்கூத்தல் அரிசி போட்டுக்கோங்க. எதுவா இருந்தாலும் கருப்பு உளுந்த தோலோட சேர்த்து அரைங்க. அதே மாதிரி இட்லிய சூடாவே சாப்பிடுங்க. சத்தான இட்லி சாப்பிடுங்க. சந்தோஷமா ஆரோக்கியமா இருங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.